அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் 5 ஹதீஸ்கள் இந்த குழுமம் சார்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுடைய பதில்களை பார்க்கலாம். 451 இருந்து 500 வரையும் உள்ள ஹதீஸ்களில் இருந்து கேள்விகள் கேட்டிருந்தோம். அதற்குண்டான பதில்களை அல்ஹம்துலில்லாஹ் நிறைய சகோதரிகள் நல்ல மாதிரியான முறையில் அனுப்பி கொடுத்துருந்தாங்க. அல்லாஹ் நம் அனைவருடைய மார்க்க அறிவையும் மென்மேலும் அதிகப்படுத்தி தருவானாக, ஆமீன். இன்ஷா அல்லாஹ் அந்த பதில்களை இப்போ நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கலாம். பயணிகள் எந்த தொழுகையை சுருக்கி தொழலாம், எந்த தொழுகைகளை சுருக்கி தொழக்கூடாது, அதன் காரணத்தை கூறவும். இதற்குண்டான பதில் 3 ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது. 453, 54, 55. 453வது ஹதீஸில் முதல்ல தொழுகை 2 ரக்காத்துக்கள் தான் கடமையாக்கப்பட்டுச்சு. பின்னர் அது பயணத்திற்காக வைத்து கொள்ளப்பட்டது. முழு தொழுகை பயணி அல்லாதோருக்காக 4ஆக பூர்த்தியாக்கப்பட்டது அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. 454வது ஹதீஸில் பின்னர் ஹிஜ்ரத் செய்தவுடன் 4 ரக்காத்துக்கள் கடமையாகின, மேலும் பயணிகளுக்கு முதல் அளவு தொழுகையே கடமையாக இருந்தது அப்படின்ட்டு புகாரில் வந்திருக்குது. 455வது ஹதீஸில் மக்ரிபை தவிர ஏனெனில் அது பகலின் வித்ராகும், இன்னும் சுபுகை தவிர ஏனெனில் அதில் கிராத் நீண்டதாகும் அப்படின்ட்டு அஹ்மதில் அதிகப்படியாக இடம்பெற்றிருக்குது. இந்த 3 ஹதீஸ்களை நம்ம பார்க்க சொல்ல, லொஹரு, அசரு, இஷா இந்த 3ஐயும் நம்ம சுருக்கி 2 ரக்காத்தாக தொழுதுக்கரலாம் பயணத்தில். சுபுகையும் மக்ரிபையும் 3 ரக்காத்தாக மட்டும்தான் தொழுகணும் அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு தெரிய வருது. அல்ஹம்துலில்லாஹ். 2வது கேள்வி, அல்லாஹ் தஆலா எதை விரும்புகிறான்? இதற்குண்டான பதில், நானூற்றி 57வது ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ் தனக்கு மாறு செய்வதை எவ்வாறு வெறுக்கிறானோ அவ்வாறே தான் அளித்த சலுகையை நிறைவேற்றுவதை விரும்புகிறான் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸ் அஹ்மதில் இடம்பெற்று இருக்குது. 3வது கேள்வி, எந்த யுத்தத்தில் எதை சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள்? இதற்குண்டான பதில் 464வது ஹதீஸில் இருக்குது. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தபூக் யுத்தத்திற்கு சென்றோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹரையும் அசரையும் இன்னும் மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுதார்கள் சொல்லிட்டு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு முஸ்லீமில் இடம்பெற்று இருக்குது. 4வது கேள்வி, ஜும்ஆ தொழுகையை தவறவிட்டால் என்ன நடக்கும்? இதற்குண்டான பதில் 470வது ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது. மக்கள் தங்களது ஜும்ஆ தொழுகைகளை விட்டு விடுவதை தவிர்க்க வேண்டும், இல்லையெனில் அல்லாஹு தஆலா அவர்களுடைய இதயங்களில் முத்திரை பதித்து விடுவான். அவர்கள் பாவத்தில் மூழ்கி மதி மறந்தவர்களாய் ஆகிவிடுவார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் கட்டையின் மீது நின்று கூற நாங்கள் கேட்டிருக்கிறோம் என அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அறிவிக்கிற ஹதீஸு முஸ்லீமில் இடம்பெற்று இருக்குது. 5வது கேள்வியாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டு உரையாற்றினார்களா? இதற்குண்டான பதில் 475வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்குது. இல்லை, அவர்கள் நின்று கொண்டு உரையாற்றினார்களே தவிர அமர்ந்து கொண்டு உரையாற்றவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு உரையாற்றுவார்கள், பின்னர் சிறிது நேரம் அமர்ந்து கொள்வார்கள், பின்னர் எழுந்து நின்று உரையாற்றுவார்கள். அவர்கள் அமர்ந்து கொண்டு உரையாற்றினார்கள் என்று எவராவது உனக்கு செய்தி கொடுத்தால் அவர் பொய் உரைத்தார்னு சொல்லிட்டு ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு முஸ்லீமில் இடம்பெற்று இருக்குது. 6வது கேள்வியாக, காஃப் வல் குர்ஆனில் மஜீத் என்பதை யார் எப்போது ஓதுவார்கள்? அதை மனனம் செய்த சஹாபியின் பெயர் என்ன? இதற்குண்டான பதில் 478வது ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃப் வல் குர்ஆனில் மஜீத் அதாவது 50வது அத்தியாயத்தை ஒவ்வொரு ஜும்ஆவிலையும் மக்களுக்கு உரையாற்றும் போது மிம்பரில் இருந்தபடி ஓதுவார்கள்.
நான் இதை அங்கு அவர்களிடமின்றி வேறு எவரிடமும் கேட்டு மனனம் செய்யவில்லை என்று உம்மு ஹிஷாம் பின் ஹாரிசா இப்னு அன்-நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு முஸ்லிமில் இடம்பெற்று இருக்குது. 7வது கேள்வியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவில் என்ன சூறாக்களை ஓதுவார்கள்? இதற்குண்டான பதில் 482வது ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆ தொழுகையில் சூரத்துல் ஜும்ஆ மற்றும் சூரத்துல் முனாஃபிகூன் ஆகியவற்றை ஓதுபவராக இருந்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு முஸ்லிமில் இடம்பெற்று இருக்குது. 8வது கேள்வி, ஜும்ஆவை எந்த முறைப்படி தொழுபவருக்கு அவருடைய எத்தனை நாள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது? இதற்குண்டான பதில் 487வது ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது. எவரொருவர் குளித்துவிட்டு பின்னர் ஜும்ஆவிற்கு வந்து அவரால் முடிந்த அளவு தொழுதுவிட்டு பின்னர் இமாம் உரையை முடிக்கும் வரையிலும் அமைதியாக இருந்து பின்னர் அவருடன் தொழுகின்றாரோ அவருடைய அந்த ஜும்ஆக்கும் இடையில் அவர் செய்யும் பிழைகளும் மேற்கொண்டு 3 நாட்களுக்கு அவர் செய்யும் பிழைகளும் அவருக்காக மன்னிக்கப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு முஸ்லிமில் இடம்பெற்று இருக்குது. 9வது கேள்வி, போரின் போது தொழும் தொழுகையின் பெயர் என்ன? இதற்குண்டான பதில் 500வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தாத்துர் ரிகாவ் யுத்தத்தின் போது ஸலாத்துல் ஹவுஃப் அச்சத் தொழுகை தொழுதோம். 10வது கேள்வி, அந்த தொழுகை முறையை விவரிக்கவும். இதற்குண்டான பதிலும் 500வது ஹதீஸில் தான் சொல்லப்பட்டிருக்குது. சஹாபாக்களின் ஒரு கூட்டம் சஃபை சரி செய்தது, மற்றொரு கூட்டம் எதிரிகளுடன் போராடி கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்திற்கு ஒரு ரக்காத் தொழுகை நடத்தினார்கள். பின்னர் அவர்கள் நின்றே இருந்தார்கள். பின்னர் அந்த கூட்டம் எழுந்து நின்று அவர்களாக மீதி தொழுகையை நிறைவு செய்தார்கள். பின்னர் அவர்கள் எதிரிகள் முன்பு அணியாக நின்றார்கள். பின்னர் 2வது அணி தொழுகைக்கு வந்தது. அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்புள்ளவர்களுக்கு தொழுகை நடத்தியது போன்றே ஒரு ரக்காத் தொழ வைத்தார்கள். பின்னர் அமர்ந்து கொண்டார்கள். அவர்கள் தங்களது தொழுகையை பூர்த்தியாக்கிய பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்தார்கள் என ஸாலிஹ் இப்னு கவ்வாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மற்றொரு சஹாபியிடமிருந்து அறிவிக்கிற ஹதீஸு புகாரிலையும் முஸ்லிம்லையும் இடம்பெற்று இருக்குது. இங்கு முஸ்லிமுடைய வாசகம்தான் இடம்பெற்றிருக்குது. ஸாலிஹ் இப்னு கவ்வாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் தந்தையின் வாயிலாக இதை அறிவிப்பதாக இப்னு மந்தஹ் என்னும் நூலில் மதாபுல் மஅரிஃபா என்னும் பகுதியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ், கேள்விகளுக்குண்டான பதில்களை தெளிவான முறையில் தெரிந்து கொண்டோம். அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் போதுமானவன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இணைந்திருங்கள். தினமும் 5 ஹதீஸ்களையும் 50 ஹதீஸ்கள் சேர்ந்த பிறகு அதிலிருந்து கேள்விகளையும் அதற்கு அடுத்த வாரம் அதனுடைய பதில்களையும் இதன் மூலம் அறிந்து கொள்வோம். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.